Hi everyone, I'm Shamia Fazil. We all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிற ஃபசில் ஷாமியா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நியூ கமரா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸால் இன்னைக்கு ஒரு டெலிசியஸான ஒரு ஃபுட் செய்ய போகிறேன். அப்படி என்னன்னு சொன்னால் தேங்காய் பீட்டு. இதுக்கு வந்து நார்மலாகவே ரைஸ் சேர்த்துப்பாங்க. ஆனால் இது வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸால் வந்து செய்ய போகிறது. 2 days ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன், ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இது நான் இப்போ கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம், பட் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு டேஸ்டியாக கூட இருக்கும். இந்த ரைஸ் வந்து 2 days ஃப்ரீசரில் வச்சுக்கிறதால நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வராது 2 days ஃப்ரீசரில் வச்சுக்கிறதால. அப்படி இல்லை நார்மலாக ஒரு 1 day போல் ஃப்ரீசரில் வச்சிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நைட் வச்சு நீங்கள் மார்னிங்கில் எடுத்தீங்க, நைட் ரைஸ் வந்து மார்னிங் எடுக்கிறீங்க, அப்படி பகல் குக் பண்ண ரைஸை நைட்டுக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணணுன்னு சொன்னால் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். ஃபைன் பேஸ்ட்டாக வரக்கூடாது. சரசரன்னு சொல்லி ஈக்கிற மாதிரி தான் பீக்கும். 2 days ஃப்ரீசரில் வச்சுக்கிறதால அதை வெட்டன்மை இல்லாமல் அப்படி நல்லா நாங்கள் அதை புளிஞ்சு எடுத்துக்கணும். நார்மலாக லஞ்சுக்கு குக் பண்ண ரைஸை நாங்கள் டின்னருக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி ஒன்றுமே தேவைப்படாது, கிரைண்ட் பண்ணக்கூட தேவைப்படாது. சம்டைம் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி எடுக்கிறதால நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரைஸை கிரைண்ட் பண்ணுறதால கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேம் கப் தான் எடுத்திக்கிறேன். கோகோனட் ஆல்சோ நான் மிக்ஸ் பண்ணி தான் நீக்கிறேன். நெக்ஸ்ட் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோதுமை மாவு வந்து ரோஸ்ட் பண்ணினது இல்லை, நார்மல் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணுறதால ஒரு நல்ல மில்கி டேஸ்ட் ஒன்று வரும். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் வந்து பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து ரைஸில் கூட சால்ட் இருக்கும் தானே, அதனால தான். கோதுமை மா, அரிசி மா, கோகோனட், ரைஸ் இதெல்லாம் சேம் கப்பால் ஒரே அளவு தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வாட்டர் யூஸ் பண்ணல, அந்த ரைஸில் இருக்கிற அண்ட் கோகோனட்டில் இருக்கிற வெட்னஸ் தான் இங்கே மாவோட மிக்ஸ் ஆகுது. பாருங்கள், வாட்டர் ஆட் பண்ணாமலே நல்ல சரியான ஸ்டெப்புக்கு வருது மிக்சர். நாங்கள் பெருசாக பிசையாமல் நார்மலாகவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்பூன் வச்சு கூட இது செய்யலாம், ஆனால் ஹேண்ட் யூஸ் பண்ணி செய்கிறதால குயிக்காக நல்ல ஒரு ஸ்மூத்தாக வரும். இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஒரு வெட்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். லைட்டாக வாட்டர்லாம் கூட ஆட் பண்ணக்கூடாது. உதிரியாக உதிரும் பாருங்கள். இப்போ இதுதான் சரியான ஸ்டெப் பாருங்கள், எல்லாம் உதிரியாக உதிருது. இந்த தேங்காய் பீட்டு எல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் செஞ்சு எடுக்கலாம். பீட்டு ஸ்டீமரில் கூட வச்சு உங்களுக்கு இதை குயிக்காக செஞ்சு எடுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், இதெல்லாம் லேஸாக ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால். பட் இன்றைக்கி நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணல, ஒவ்வொரு ஷேப்பில் கப் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எந்த ஷேப்லேயுமே பிட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆயில் யூஸ் பண்ணல. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயில் அப்படி இல்லாட்டி மாவு கூட உங்களுக்கு தடவிக்கலாம்.
இப்படியெல்லாம் தேங்காய் போயிட்டு செய்கிறேன் தானே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிலாம் வந்துட்டு போகும் தானே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குன்னு சொன்னால் எப்போ இந்த பல்பீட்டு செய்யும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக சைல்ட்ஹுட் மெமரி வந்துட்டு போகுங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்பில் செய்கிறேன், கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகுது. இது கொஞ்சம் தின்னான கிளாஸ், ஆனால் அதுலேயே கூட நல்லா ரிமூவ் ஆகுது. நான் தேவையான அளவு பிட்டு மிக்சர் போட்டு ஓவராக நசுக்கக்கூடாது, லைட்டாக நசுக்கினாலே போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு ஷேப்பில் செய்யும் போது அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம். ஹார்ட் ஷேப்பில் கூட நான் செய்கிறேன், எந்த ஒரு கார்னருமே உடையாமல் அப்படி ஈஸியாக கலருது. பாருங்கள், அப்படி அழகாக அப்படி ஒரு ஹார்ட் ஷேப் இருக்கிற. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்படி ஒவ்வொரு ஷேப்பில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் இல்லை. இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் தட்டில் கூட வச்சு நான் பாருங்கள் நார்மலாக போடுறேன். போட்டு இதை கூட இப்படியே நாங்கள் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி செய்கிறதால குயிக் அண்ட் ஈஸியாக எங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். எங்களுக்கு ஒரு ஷேப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற டைமில், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஈஸியாக குயிக்காக என்னோடய வேலை முடியணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு இப்படி இந்த தட்டுகளை யூஸ் பண்ணி ஈஸியாக அது செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் கோகோனட் ஆட் பண்ணி கொள்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் கோகோனட் பவுடர் ஒரு லேயருக்கு மிக்சரை ஆட் பண்ணி கொள்கிறேன். அகெயின் சொல்கிறேன், நீங்கள் இப்படி மிக்சர் போடும்போது ஓவராக நசுக்கக்கூடாது, நார்மலாகவே ஷேப் பண்ணி கொண்டா போதுமாக இருக்கும். நாங்கள் ஓவராக நசுக்கும் பொழுது அந்த பீட்டோட ஷேப்பை வந்து எடுத்துக்கொள்ள கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. பாருங்க எப்படி ரிமூவ் ஆகி வந்திக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கு இப்படி ரிமூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கப் எடுக்கிறீங்களோ அதில் ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணி, அப்படி இல்லாட்டி மாவு யூஸ் பண்ணி கொண்டுன்னு சொன்னால் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எங்களுடைய பிட்டு ரெடியாகி கொண்டிருக்கிற நான் ஹாட் பாட்டில் தான் போட்டு வைக்கிறேன். சொன்னால் இந்த பிட்டு வந்து ஹொட்டாக இருக்கும் பொழுது அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸ்டீமரை கீழே வச்சு நீங்கள் பிட்டு எல்லாம் ஹாட் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் 5 to 7 மினிட்ஸில் எங்களோட பிட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், எங்கள் கைகளில் ஒட்டல. இந்த ஹார்ட் ஷேப் நான் ஒவ்வொரு ஷேப் வச்சேன் தானே, அதெல்லாம் எப்படி நாங்கள் தட்டில் இருந்தே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தட்டை மேலே ஃபிங்கர்ஸால் உயர்த்தி அப்படி தான் எடுக்கணும். ஒரே அடிக்கு எடுத்தேன்னு சொன்னால் அந்த ஷேப் வராது, உடைஞ்சிடும். பாருங்கள், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொண்டேன் நான். ஸ்டீம் ஆகும் பொழுது வந்து தட்டோட வந்து பிடிச்சிக்கொள்ளும். அதை நாங்கள் கொஞ்சம் மேலமாக்கி அப்படி ரிமூவ் பண்ணிக்கொண்ட அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஷேப்பும் அதே போல் இருக்கும். இப்படி ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு ஒரு ஷேப்பும் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த தட்டுகளில் நெக்ஸ்ட் சைடில் நார்மலாக பிட்டு மிக்சரை போட்டு ஸ்டீம் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், லெஃப்ட் ஓவர் ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்ச தேங்காய் பிட்டு ரெடி. அப்படி ஒரு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்.
நீங்கள் என்னோட சேனலுக்கு நியூ கமராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு டெலிசியஸான ஈஸியான ரெசிபியோட மீண்டும் உங்களை மீட் பண்ண வரேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.